இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியஸில் அன்புள்ளவர்களே, தாய்க்கலையார் இன்று புனித லூத்தரன் பேராலயத்தை இந்த நாளிலே தாய்த்துறவை நினைவு கூர்ந்து இந்த நாளில் திருவிழா நடக்கிறது. ஆண்டினுடைய ஒரு காலம் 12ஆம் ஞாயிறாக இருந்தாலும் ஆண்டவருடைய கோவிலுக்கான திருவிழா என்பதால் இந்த நாள் ஆண்டவருடைய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. புனித லூத்தரன் பேராலயம் உலகில் இருக்கிற அத்துணை ஆலயங்களுக்கும் தலைமை கோயிலாக ரோம் நகரில் வீற்றிருக்கின்ற இந்த லூத்தரன் பேராலயத்திற்கு இன்றைய நாளிலே விழா எடுக்கின்றோம். கடவுள் உரைந்திருக்கின்ற அந்த ஆலயம் நம்முடைய வாழ்வினுடைய மையமாக இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு தருகின்ற ஒரு மேலான புனிதமான இடமாக இறைவனது இல்லம் இருக்கிறது. எனவே இந்த இறை இல்லத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கடவுள் தந்திருக்கிற தன்னுடைய பிரசன்னத்திற்காக தன் பிரசன்னத்தை இந்த சிறிய அப்பத்திற்குள் இந்த நற்கடை வேலைக்குள் இறைவன் தந்து இந்த ஆலயத்திற்கு வருகிற போதெல்லாம் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையை, அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அருளை இறைவன் நமக்கு தந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் தந்திருக்கிற இந்த ஆலயத்தை நாம் நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ தேவையான அருள் வரங்களை இந்த பணியிலே நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். இன்றைய திருப்படியானது செல்வக்கண்ணி குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், நீடிய ஆயுளுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவன் இறந்த ரெஜினால் ஆனந்த சேவை லாசர் இவருடைய ஆன்மீக மாற்றிக்காகவும் இப்பணியானது கொடுக்கப்படுகிறது. ஆன்மீகர்களே, திருமணத்தின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அழுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை பேச்சு மறக்கலாம். அவரை நமது இழைத்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆமைக்கு உண்மையுள்ளவர்களாய் நிறைந்திருக்கிறாராக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்று தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் உடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தி இரட உண்மை வேண்டுகிறோம். ஆனால் உமது நாளாகி என்று உமது அருள் கவலை கட்டும் வாழ்களுக்கு ஒரு அருளின் ஒன்றை எங்களுக்கு பித்தரணும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தரண்டினார். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் நம்மை அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் வர அதில் கூட வேண்டும் என்ற இறைவாக்கள் கணேச வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் திரைக்கப்பட்ட இடமெல்லாம் தீயோரை தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறார்கள். உம் தூய் ஆவியான உடனிருந்து எங்களை இடையாக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த நற்கனை கொண்டாடுவதன் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
அவற்றின் கனிகள் உணவாகவும்
செய்வார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 22 வரை. அக்காலத்தில் யூதருடைய பாஸ்கா விழா நிறைவு நாளில்தான் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோயிலில் ஆடு புறா இருப்பதையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவதையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவதின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளை கவிழ்த்துக் கொண்டார். அவர் புறாவிருப்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்குவீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உன் இல்லத்தின் மீது ஆர்வம் என்னை எரிந்துவிடும் என்று மறைநூல் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுபடியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோயிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் 3 நாளில் இக்கோவிலை எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடனாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிரோடு எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவரை மாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியஸில் அன்புடையவர்களே, இன்றைய ஞாயிறு பொதுக்காலத்தினுடைய 31ஆம் ஞாயிறாக இருந்தாலும் இன்றைய நாளை திருச்சபையை திருவிழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய நாட்களாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் கடந்த திருநாட்களாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று ஆண்டவருடைய கோவிலையும் ஆண்டவருடைய திருவிழாவாக கொண்டாட அழைப்பு கொடுக்கப்படுகிறது. லாந்தரன் பேராலய பெருவிழா. இந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாந்தரன் அப்படிங்கிற பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாந்தரன் ஆமாண்ணா அவன் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. கேள்விப்பட்டதில்லை. இது ரோமையில் இருக்கிற ஒரு பேராலயம். கத்தீட்ரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்கு கத்தீட்ரல்? எங்க இருக்கு? திருநெல்வேலியா? பேர் கத்தீட்ரல் எழுதுனது கேட்க. கத்தீட்ரல்னா தலைமை கோயில் அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு மறைமாவட்டத்துக்கும் ஒரு தலைமை கோயில் இருக்கு. அந்த தலைமை கோயிலுக்கு பேர் தான் கத்தீட்ரல். கத்தீட்ரா அப்படின்னா தலைமை அப்படின்னா லத்தீன் வார்த்தையில் வரக்கூடியது கத்தீட்ரா. அப்ப கத்தீட்ரல் நமக்கான தலைமை கோயில் எங்க இருக்குது? தூத்துக்குடியில் எங்க இருக்குது? சின்ன கோயில். அதுதான் நம்முடைய தலைமை மேற்றாசன ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தீட்ரல் தலைமை கோயில். ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒரு தலைமை கோயில் இருக்கும். அந்த தலைமை கோயில் தான் ஆயருடைய கோயில். ஆயருக்கு ஒரு ஆலயம். அந்த தலைமை கோயில் இருக்கிற பங்கு தான் ஆயருக்கான பங்கு. அப்ப அந்த பங்கினுடைய பங்கு தந்தை யாரு? ஆயர் தான் சின்ன கோயிலுடைய ஆக்சுவல் பங்கு
அத்துணை மறைமாவட்டங்களிலுமே தலைமை கோயில் கத்தீட்ரல் என்ற கோயில் இருக்கிறது. இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தலைமை கோயில்களுக்கும் தலைமை கோயிலாக இருப்பதுதான் இந்த லாத்ரன் என்கிற இந்த பேராலயம். இந்த பேராலயத்துடைய வரலாற்றை நாம் பார்க்கிற போது தொடக்க காலத்திலே நம்முடைய தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வீடுகளில் தான் ஒன்றும் கூடி ஜெபித்து வந்தார்கள். அதற்கு முன்னர் யூதர்களாக இருந்தபோது எருசலேம் ஆலயம் அவர்களது வாழ்க்கையினுடைய நம் மையமாக, இந்த எருசலேம் ஆலயத்திற்கு பெரிய வரலாறு நமக்கு தெரியும். அடுத்தன தொடக்கத்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து மீண்டு வருகிற போது மோசே வழியாக கடவுள் அவர்களை அழைத்து வருகிறார். அடுத்து ஆரோன் யோசுவா என்றவர்களை வழிநடத்துகிறார்கள். தங்களது சொந்த நாட்டிற்கு கடவுள் கொடுத்த அந்த கானான் நாட்டிற்கு வந்த பின்னர் அங்கு கடவுளுக்கென்று ஒரு இல்லம், அதற்கு முன்னர் கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் எப்படி வைத்திருந்தார்கள்? உடன்படிக்கை பேழை தான் கடவுளின் பிரசன்னமாக இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழைக்குள் என்னெல்லாம் இருந்துச்சு தெரியும் இல்லையா? என்ன இருந்துச்சு? ஆரோனின் கோல், 10 கட்டளைகள், மன்னா, இந்த மூன்றும் அதில் இருந்தது. அதுதான் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழையை வச்சிருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்ப இந்த உடன்படிக்கை பேழையோடு தான் தங்களது கடவுள் கொடுத்த நாட்டுக்குள் நுழைகிறார். யோர்தான் ஆற்றை கடந்து நாட்டுக்குள் நுழைகிறார். அங்க வந்ததுக்கு அப்புறம் சந்திப்பு கூடாரம் என்ற ஒன்றை அவர்கள் அமைக்கிறார்கள். அதுதான் முதல் கோயில். இந்த சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னமாக தூயகமாக அது இருக்கிறது. அப்போதுதான் அரசர்கள் உருவாகிறார்கள். தாவீது அரசனுக்கு ரொம்ப ஆர்வம், எப்படியாவது கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டணும். ஏன்னா நான் மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் கடவுள் ஒரு சாதாரண கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கென்று ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று விருப்பப்பட்டார். அதற்கான முயற்சியிலே இருக்கிறார். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நீ எனக்காக ஆலயம் எழுப்ப வேண்டாம். உன் கைகள் இரத்தக்கரை படைந்தது. உன் இரத்தக்கரை படைந்த கைகளால் நீ எனக்கு ஆலயம் எழுப்ப வேண்டாம். அது அரசன் என்பதால் இரத்தக்கரை படைந்துதான் இருந்தது. ஆனால் உன் மகன் சாலமோன் எனக்காக ஆலயம் கட்டுவான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சாலமோன் காலத்தில் தான் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டது. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஆலயம் கட்டது? 46 ஆண்டுகள் இந்த ஆலயம் கட்டது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக உலகெங்கிலும் இருந்து மிகச் சிறப்பான பல வகைகள் கொண்டு செல்கிறார். எனவேதான் நாம் தொடக்கங்களில் பார்த்தோம் சார், மன்னிக்கவும், பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற போது உலகத்தின் பல இடங்களில் அதை வரலாற்று குறிப்புகள் சொல்கிறார்கள். இந்தியாவிலிருந்து மரங்கள், இப்படி பல வகை பொருட்கள் சாலமோன் காலத்திலே வியாபார தொடர்பு இருந்ததாகவும், எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கு இங்கிருந்தும் ஒரு சிலவற்றை கொண்டு சென்றதாகவும் அந்த வரலாற்று குறிப்புகளில் ஒரு சிலவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எருசலேம் ஆலயம் சாலமோன் அரசர் கட்டுகிறார். அவன் காலத்தில் கட்டி முடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு எருசலேம் ஆலயம் தான் அவர்கள் வாழ்க்கையுடைய மையமாக இருக்கிறது. யூதர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறை எருசலேம் ஆலயத்திற்கு அவர்கள் வந்து ஒன்று கூடுவார். குறிப்பாக பாஸ்கா விழாவிற்காக அவர்கள் ஒன்று கூடி வருவார். எனவே எருசலேம் ஆலயம் தான் மிகப்பெரிய அவர்களது மையமாக. அப்போ இயேசுடைய காலத்திற்கு பிறகு கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். கிறிஸ்தவர்களாக மாறிய பின்னர் வீடுகளில் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயம் கிடையாது. அப்புறம் அது அப்படி தொடர்கிற போது என்ன, வேத கலாபனை, யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள், விரட்டு அடிக்கப்படுகிறார்கள். பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து அவர்கள் அங்கு வழிபடுகிறார்கள். வீடுகளில் புகைகளில் வழிபடுகிறார். அப்ப இது எப்போ மாற ஆரம்பிக்குன்னா, கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். திருச்சிலுவை பெருவிழாவை நான் சொன்னேன், ஞாபகம் நினைக்கிறேன். சிலுவை ஏந்தி சென்றதால் அவன் வெற்றி பெற்றதால் அவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான். எனவே அதற்கு பின்னால் கிறிஸ்தவ மதம் அரச மதமாக மாறுகிறது. அந்த நேரத்தில் அவன் யோசிக்கிறான், கிறிஸ்தவர்கள் வழிபடுவதற்கு ஒரு பெரிய ஆலயம் இல்லை. எனவே தன்னுடைய அரண்மனையை ஆலயமாக மாற்றுகிறார். தான் வாழ்ந்த அந்த அரண்மனையை ஆலயத்திற்கு அப்படியே அர்ப்பணிக்கிறார். அந்த ஆலயம் தான் இந்த லாத்ரன் பேராலயம். அன்றிலிருந்து பல கட்ட நிகழ்வுகள் அந்த ஆலயத்தின் பேரில்
தொடக்க காலத்திலே அந்த ஆலயத்தில் தான் திருத்தந்தையும் தங்கியிருந்தார். தற்போது வாட்டிகன் நகருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு வரலாறு உண்டு. அப்ப இந்த ஆலயத்தில் இன்னும் பல சிறப்புகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் தான் திருத்தூதர்கள் பேதுரு, பவுல் இந்த 2 பேருடைய தலை, 2 பேரும் தலை வெட்டப்பட்டுக் கொள்ளப்பட்டார். இவர்களது தலை வெள்ளி பெட்டியில் வைக்கப்பட்டு அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இயேசு ராவுணவிற்கு பயன்படுத்திய அந்த மேசை அந்த ஆலயத்தில் தான் இருக்கிறது. கடைசி உணவுக்கு இயேசு பயன்படுத்திய அந்த மேசை. பேதுரு தலைமை தந்தையாக, முதல் திருத்தந்தையாக அவர் திருச்சபை வழிநடத்திய போது அவர் திருப்பலி ஒப்புக் கொடுத்த அந்த பலிபீடம் அந்த ஆலயத்தில் தான் இருக்கிறது. அடுத்ததாக ஹோலி ஸ்டாண்ட்ஸ் என்று சொல்வார்கள், புனித படிக்கட்டு. புனித படிக்கட்டுகள் என்றால் இயேசு பிலாத்துவை சந்திக்க அந்த பாடுகளின் போது அவர் ஏறி சென்ற பிலாத்து அரியணை அமர்ந்திருந்த போது இயேசு கீழிருந்து அந்த பிலாத்துவை சந்திப்பதற்காக ஏறி சென்ற 23 படிக்கட்டுகள். அந்த படிக்கட்டுகள் அந்த ஆலயத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல புனிதமான பொருட்களால் நிறைந்த அந்த ஆலயம் திருத்தந்தையினுடைய அதிகாரப்பூர்வ ஆலயம். அந்த ஆலயத்தில் தான் திருத்தந்தையாக பொறுப்படுத்திக் கொள்வார். அந்த ஆலயத்தில் தான் திருத்தந்தைக்கான அந்த சேர் சொல்லுவாங்க, இருக்கு. ஒவ்வொரு மேற்றாசன கோயிலையும் தலைமை கோயிலையும் பார்த்தீங்கன்னா 1000 தனி இருக்கு. அந்த இருக்கையில் யாரும் வர மாட்டாங்க. 1000 வரவில்லை என்றால் அது துணி போட்டு பொருத்தப்பட்டது. 1000 திருப்பணி வைக்கும் போது மட்டும்தான் அந்த இருக்கை 1000க்கு வைக்கப்படும். இதே போல் இந்த லேட்ரல் பேராலயம் திருத்தந்தைக்கான இருக்கை. அது திருத்தந்தை மட்டுமே அமர்வார். அந்த இருக்கையில் அமர்ந்துதான் திருத்தந்தை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை முழுவதற்குமான கொள்கை பிரகடனங்களை அறிவிப்பார். அந்த இருக்கையிலிருந்து அவர் அறிவித்தால் அதற்கு மாற்றுகிறதே கிடையாது. ரோமாவில் தான் ஹவுஸ் ஆஃப் ஃபெனிதா என்று சொல்வார்கள். ஒன்ஸ் த போப் டிசைடட், அவ்வளவுதான். அதற்கான இருக்கை தான் அந்த இருக்கை. அப்போ இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயம் முதலாக உலக ரட்சகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தொடக்க காலத்தில் லாத்திரன் தொடக்கமாக 3ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் அரசன் உலக ரட்சகருக்கு அந்த ஆலயத்தை அர்ப்பணிக்கிறார். காலப்போக்கில் அந்த ஆலயம் திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இறுதியாக நற்செய்தியாளர் திருத்தூதர் யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் தான் உலகத்தில் இருக்கிற அத்துணை பேராலயங்களுடைய பேராலயமாக இன்றைக்கு விழா எடுக்க திருச்சபை நமக்கு அழைக்கப்படுகிறது. அப்போ இது ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய விழா. ஆண்டவர் குடியிருக்கிற, ஆண்டவர் தங்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்துணை ஆலயங்களுக்கான ஒரு விழாவாக இந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்போ இந்த நாள் நமக்கு தருகிற செய்தி என்ன? 2 செய்திகளை இந்த நாள் நமக்கு கொடுக்கிறார். முதல் செய்தி, கடவுள் வாழுகின்ற ஒரு புனிதமான இடம் இந்த ஆலயம். கோயிலில் நாம் ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம் தானே? எங்கு கோயிலிலே குடியிருக்க வேண்டாம். அந்த அளவிற்கு நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் அதை தான் சொல்லிக்காட்டுகிறது. ஆலயம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஆ என்றால் கடவுள், லயம் என்றால் லயித்திருக்கிறது. அப்போ கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, லயித்திருக்கிற என்றால் வசிக்கின்ற ஆன்மாக்கள் அத்துணை ஆண்டவர் வசிக்கின்ற ஒரு இடம். கோயில் என்றால் என்ன அர்த்தம்? கோயில் என்ற அர்த்தம் கோன் என்ற அர்த்தம். கோ என்றால் மன்னன், அரசன். இல் என்றால் இல்லம், அரசன் வாழும் இல்லம் தான் கோயில். கடவுள் தான் நம்முடைய அரசனாக நாம் முன்வைக்கின்றோம். எனவேதான் அரசன், தலைவர் வாழ்கின்ற இடம் கோயில் என்ற அடிப்படையில் நம்முடைய தமிழ் கோயில் என்று வரையறுக்கிறது. அப்ப கடவுள் வாழக்கூடிய இந்த இடம் புனிதமான இடம். நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பாலமாக இறை பிரசன்னத்தை நமக்கு தருகின்ற இடம் இந்த இடம். கடவுளை பற்றி சொல்லுவாங்க, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், ஆம்னிபிரசன்ட். ஆனால் எல்லா இடத்திலும் கடவுள் இருந்தாலும் கடவுளுடைய பிரசன்னத்தை மனிதர்கள், நாம் பலவீனமானவர்கள் கண்டுகொள்வதற்கான, உணர்ந்து கொள்வதற்கான ஒரு இடம் தான் இந்த ஆலயம். அப்போ இந்த கோயிலுக்கு நுழையிறப்ப
அப்படிங்கிற நம்பிக்கை உணர்வு எனக்கு முதல்ல. இது புனிதமான இடம். இந்த புனிதமான இடத்திற்குரிய புனிதத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆலயம் வளாகமும் கடவுளுடைய இல்லம். அப்போ இதற்குரிய புனிதத்தை, இதற்குரிய மாண்பை நாம் கொடுத்து காக்க வேண்டியது நம்முடைய அடிப்படையான கடமை. அதை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆலயத்திற்குரிய மதிப்பை, மாண்பை, புனிதத்தை நாம் காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் கோயிலுக்கு வர்ற செருப்பு வெளியில் நடத்தி கொண்டோம். எதற்காக நடத்தி கொண்டோம்? ஏன் நடத்தி கொண்டோம்? எது? ரெண்டு காரியம். ஒன்று, இது புனிதமான இடம். மோசே ஆண்டவர் சொல்வது போல, நீ நிற்கின்ற இடம் புனிதமான இடம், எனவே விதியை அழுத்து விட்டோம். அப்போ முதல் காரியம், அடிப்படையில் இந்த இடம் கடவுளுடைய புனிதமான இடம், எனவே புனிதத்திற்காக காட்டுகிறோம். இரண்டாவது, கடவுளுக்கு முன்னால் துணை வேறும் சாமம். நான், நீ, அந்த ஈகோ, ஆணவம் எதுவும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு முன்னால் சாமம். நாம் ஐரோப்பிய நாடுகளில் போய் பார்த்தோம்னா, திருப்பலி நேரத்திலே அந்த நாட்டினுடைய அதிபராக இருப்பார். இதே போலதான் இருப்பார். எவ்வளவு பெரிய வெளிநாட்டுக்கு போகணும். கேரளாவுக்கு போனீங்கன்னா, கேரளாவுடைய முன்னாள் முதல் மந்திரி ஏகே அந்தோனி கோயிலுக்கு போறப்ப படிக்கட்டில் தான் உட்கார்ந்துருப்பார். வெளியே ஒரு முதல்வர், எந்த பாதுகாப்பு எதுவும் கிடையாது. பூசைக்கு போறப்ப அவர் ஒரு கத்தோலிக்க, படிக்கட்டில் தான் வழியில் உட்கார்ந்துருப்பார். பூசை முடிச்சு அடிக்கடை போவார். ஆக கடவுள்னு வந்துட்டா மனிதர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு முன்னால் அவர்கள் ஒன்றுதான். அப்போ அந்த ஒரு உணர்வோடு இந்த இடத்தில் கடவுள் மட்டும்தான் உயர்ந்தவர், கடவுள் மட்டும்தான் தூயர், கடவுள் மட்டும்தான் புனிதர். அந்த புனிதத்தன்மையை, அந்த தூயத்தன்மையை நாம் புனிதத்தோடு நாம் கடைபிடிக்கக்கூடிய இடம் இந்த ஆலயம் அப்படிங்கிற உணர்வை இந்த நாள் நமக்கு முதலில் தர வேண்டும். இரண்டாவது, ஆலயம் என்பது வெறுமனே இந்த கட்டடம் மட்டுமல்ல, இதையும் கடந்தது என்பதை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் இயேசு சுட்டிக்காட்டுகிறார். எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார், அத்தனை பேரை விரட்டி அடிக்கிறார். வியாபாரிகள் அத்தனை பேரை விரட்டி அடிக்கிறார். நீ எந்த அதிகாரத்திலே செய்கிறீர்கள் என்று அவரிடத்தில் கேட்கிறார். அப்ப என்ன சொல்றார் இயேசு? அப்ப என்ன சொல்றாரு? இந்த கோயிலை இடித்து விடுங்கள், 3 நாட்கள் கட்டியது. அவங்க சொல்றாங்க 46 வருஷம் ஆச்சு இந்த கோயில், நீ 3 நாள்ல கட்டியன்னு சொல்றேன். புரியலாம். மிக தெளிவாக நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்த பின்னர் தான் அவருடைய சீடர்களே அதை புரிந்து கொண்டார். இயேசு தன் உடலாகிய ஆலயத்தை சொன்னார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்போ இந்த 2ஆம் வாசகத்தில் அதை தொடர்ந்து தான் பவுலடியார் சொல்கிறார், உங்கள் உடலே கடவுள் வாழும் ஆலயம். அப்போ இந்த கடவுள் வாழக்கூடிய இடம் நம்முடைய உடல். அப்போ இதுவும் ஆலயம் அப்படிங்கிற அந்த ஒரு மைய கருத்து கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்கும் பொதுவானது. இந்துக்களும் அதைத்தான் முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயில், ஒருவேளை நீங்க கேள்விப்படலாம். சிதம்பரம் நடராஜர் கோயில் மிக பிரசித்தமான கோயில். அந்த கோயில் மனிதனுடைய உடல் கடவுள் வாழும் ஆலயம் என்பதனுடைய அடையாளமாகவே அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உடலை எடுத்துக்கொள்கிற போது 5 கோஷங்கள் இருப்பதாக சொன்னார்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5ம் இணைந்ததுதான் ஒரு மனிதன். அன்னமய கோஷம்னா இந்த உடல், ரத்தம், சதை, எலும்பு, இது எல்லாம் சேர்ந்து இந்த மெட்டீரியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பிலாசபியில் படிக்கிறோம். இந்த மெட்டீரியல் பாடி இதுதான் அன்னமய கோஷம். பிராணமய கோஷம் அது தெரியுது, என்னது? மூச்சு காற்று. என்னுடைய மூச்சு உடல், மூச்சு காற்று, பிராணமய கோஷம். 3வது மனோமய கோஷம், என்னுடைய மனம், என்னுடைய உள்ளம், மனோமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம், என்னுடைய அறிவு, ஆற்றல், இது எல்லாம். கடைசியாக ஆனந்தமய கோஷம், என்னுடைய உணர்வுகள் வழியாக கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி, ஆனந்தம். ஆக இந்த 5 பொருட்களும் இணைந்ததுதான் ஒரு மனிதனுடைய உடல். இந்த அடிப்படையில் 5 சிதம்பரம் நடராஜர்
இந்த 5 பிரகாரங்களையும் தாண்டி தான் போய் கடவுளை சந்திக்க முடியும். அது எதை இங்கே குறிக்கிறது என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய இந்த 5 வகையான இந்த கோஷங்களையும் தாண்டி வந்தால்தான் கடவுளை சந்திக்க முடியும், கடவுளை அவன் உணர முடியும் அப்படிங்கிறத அடிப்படையாக இருக்கலாம். இரண்டாவது, அந்த கோயில் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கும். ஆனால் கற்பகிரகம் மையத்தில் இருக்கார். இடது ஓரத்தில் வைக்கப்பட்டது. எதற்காக? மனிதனுடைய உடலில் இதயம் இருக்கிறது. அப்போ இதயம் இருக்கிற இடம் தான் கற்பகிரகம் என்கிற அடிப்படையிலே இடது ஓரத்தில் அங்கு கற்பகிரகம் அமைக்கப்பட்டது. அடுத்து அதற்கு வேயப்பட்டிருக்கிற ஓடுகள் 21,600 ஓடுகள் அங்கு வேயப்பட்டது. இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதன், ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளில் 21,600 முறை மூச்சு விடுகிறார். இதே போல நிறைய விஷயங்கள் அந்த ஆலயத்திலே மனித உடலோடு தொடர்புடையதாக அமையும். இதெல்லாம் எதற்காக? மிக தெளிவாக எல்லா மதமுமே சொல்கிறது, இந்த உடல் கடவுள் வாழக்கூடிய ஆலயம். அப்போ இந்த உடலை நான் கடவுள் வாழும் ஆலயமாக பார்க்கிறேனா? பார்க்கிறேன் என்ன அர்த்தம்? முதல்ல இந்த உடலை நான் சரியாக கவனிக்கிறேன், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறேன். உடலுக்கு எது சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, இது எல்லாம் ஒவ்வொன்றுமே உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் எது சரியாக செய்கிறேன். சரியான நேரத்திற்கு தூங்குவது, சரியான நேரத்திற்கு உண்பது, சரியாக ஓய்வெடுப்பது, சரியான பணிகளை செய்வது, இப்படி எல்லா காரியங்களையும் முதலில் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறேன். இந்த உடலுக்கு தீங்கு தரக்கூடியது குடிச்சா என் கல்லீரல் சோழி முடிஞ்சது தெரியும், இருந்தும் நான் குடிக்கிறேன். புகைப்பிடித்தால் என் நுரையீரல் சோழி முடிஞ்சது தெரியும், இருந்தும் நான் அதை செய்கிறேன் என்றால், நான் செய்கிற ஒவ்வொரு பழக்கம் என் உடலை பாதிக்கும் தெரிஞ்சு நான் செய்கிறேன்னா, நான் இந்த உடலை கடவுள் வாழும் ஆலயம் அப்படிங்கிறத மறந்து அல்லது மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அடிப்படையில் இந்த உடலை நான் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடல் கடவுள் வாழ்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறேன் என்றால், என் உடல் கடவுள் வாழும் ஆலயம்னா உங்க உடல் அதே கடவுள் வாழும் ஆலயம். அப்போ அவர்களையும் கடவுளுடைய இடத்தில் வைத்து பார்க்கக்கூடியவர்களாக, எனக்கு சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நாள் நமக்கு அடிப்படையாக சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் பேராலயத்தினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய ஆலயத்திற்கும் இந்த நாள் விழாவாக இருக்கிறது. அப்போ கடவுள் இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையிலே அற்புதமான ஒரு ஆலயம். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நானும் இருந்திருக்கிறேன். ஒரு கிளைப்பகுதியில் இதைவிட சிறப்பான ஒரு ஆலயம் அமைய முடியாது. அந்த அளவிற்கு பீட நிறுத்தியாக இருந்தாலும் சரி, ஆலய அமைப்பாக இருந்தாலும் சரி, சிறப்பான இன்னும் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு இது பெரிய அளவில் மாற்றம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை என்பது போல நமக்கு தேவையான ஒரு ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கடவுள் நமக்கு இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், கோடி கோடியாக போட்டு பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டப்படுகிறது. நேற்று மேற்குப்பணி பேரவை போன்று நடந்துச்சு தூத்துக்குடி வச்சு. அப்போ கலந்துரையாடல் நடந்தப்ப மக்களிடமிருந்து, தந்தையிடமிருந்து வந்த ஒரு பெரிய கருத்து, இன்றைக்கு ஆலயங்களை பெரிதாக கோடிகளில் போட்டு பெருசாக ஒரு ஊருக்கு என்ன தேவையோ அந்த ஊரினுடைய தேவைக்கு ஏற்ப ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும். ஆலயம் கட்டுவது என்பது வெறும் கட்டடா மட்டுமல்ல, மனிதர்களையும் கட்ட வேண்டும், ஏழைகளையும் கவனிக்க வேண்டும். அதுவும் கடவுளுக்கு ஆலயம் கட்டுவதுதான் அப்படிங்கிற கருத்து நேற்று நாளில் அதிகமாக முன்வைக்கப்பட்டது. அப்போ நமக்கு போதுமான ஒரு சிறப்பான ஆலயத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தை நான் புனிதமாக பார்க்கிறேன். கடவுள் இருக்கிறார் என்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறார். அப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த ஆண்டவரை சந்திக்க வருவேன். கடவுள் இருக்கிறத நம்புறது எப்படி? கடவுளை ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு சந்திப்பது அப்படிங்கிறது தான் என் ஆண்டவர் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அடையாளமாக இருக்கும். அப்ப குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது என் ஆண்டவரை சந்திக்க நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வர வேண்டும். அதுதான் நான் ஆண்டவரை இந்த ஆலயத்தை புனிதமாக பார்க்கிறேன், கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. எனவே அதை நாம் செய்ய முயற்சி எடுப்போம். நம் உடல் கடவுள் வாழும் ஆலயம் என்பதை உணர்ந்து இந்த உடலை அதற்குரிய மாண்போடு பாதுகாக்கப்படுவதாக,
அதற்குரிய புனிதத்தோடு வழிநடத்தப்படுகிறவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய தேவைகளை மற்றவர்களை நம்முடைய கருத்தில் எடுத்துக்கொள்வோம். சிறப்பாக திரு அவைக்காகவும் திருச்சபையின் அத்துணை ஆலயங்களுக்கும் பேராலயமாக இருக்கிற லாத்ரன் பேராலய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நம் ஆலயத்தை, நம் பங்கு ஆலயத்தை, நம் மறை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை ஆலயங்களையும் ஆண்டவர் கருத்தில் கொள்வோம். அன்பானவரை, எங்களுக்கு தந்திருக்கிற உங்களுடைய இல்லமாகிய ஆலயங்களுக்காக நன்றி. உமது பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் தந்திருக்கிற அந்த ஆலயத்திலே நாங்கள் உமது பிரசனத்தை உணர்ந்து வாழ, ஆலயத்தினுடைய புனிதத்தை, மாண்பை நாங்கள் எப்போதும் வாழ்வாங்க தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்ற இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பானவரே, இது எங்கள் உடலாகிய ஆலயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று தகவலை, இதோ நல்ல உடலுள்ள ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. சிறப்பாக நாளிலே இந்த உடலாகிய ஆலயத்தில் பல்வேறு நோய்களோடு, வேதனைகளோடு, குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் ஒரு காலத்தில் தருகிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசிர்வதியும் நல்ல உடலுள்ள சிறந்தை தந்து ஆரோக்கியமான வாழ்வு வாழ தேவையான அருள் வளங்களை புரிய வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பானவரே, இது எங்கள் நாட்டு தலைவர்களை உம் பாதத்தில் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஒரு சமூக மனப்பான்மையோடு வழிநடத்தும், எல்லா வகையான சுயநலங்களையும் பணக்காரர்களை மையப்படுத்திய அந்த ஒரு அதிகார வாழ்வையும் எடுத்து ஏழைகளுக்கான, சாதாரண மக்களுக்கான ஒரு தலைவர்களான எங்கள் தலைவர்கள் மக்களை ஆட்சி செய்ய தேவையான ஆட்சியை மரணையும் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பானவரே, இதோ எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கருத்தில் தருகிறோம். ஜாதி, மதம், இனம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு சகோதர மனப்பான்மையோடு ஒருவர் அன்பு செய்து, ஒருவர் மற்றவருக்கு விட்டுக் கொடுத்து, ஒரு குடும்ப உணர்வோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து எங்கள் ஊரில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி நம்பிக்கையோடு ஆண்டவரிடம்
நமக்காக படையலாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறக்கியருள வேண்டுகின்றோம். அதனால் இங்கு அருளையாளரின் ஆற்றலையும் எங்கள் வேண்டுதல்களின் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வேண்டலின் வீட்டில் வாரி வளர்ந்து வள்ளலாக நீர் விற்றிருக்கின்றீர். உமது முடிவெல்லாம் அருளுதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோவிலை ஒளிரச் செய்வீராக. காணப்படும் கட்டடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகனாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக ஆட்சியில் இடம்பெறச் செய்வீராக. ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிகின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர்
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிறையாகவே தூயவர் தூய்மை அடைந்திருக்கும். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இறந்தது இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகையானவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் எழும்போது வாழ்வதும் அப்பத்தையும் மீன்படைக்க கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணத்தில் ஒப்புடைய தகுந்தவர் நிலைகளை ஏற்றுக்கொண்டீர், எனக்கு போக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் சாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கள் பரவி இருக்கும் அந்த திருவாவை நினைவு கொடுத்தார்கள். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆகிய ஸ்டீஃபன் எல்லா திருநடையினராக அனைவரோடு சிறப்பாக இன்றைய திருப்பணியில் ஒப்புக்கொடுத்து செல்கின்ற செல்வப்பினி குடும்பத்தாரையும் இங்கு கூடியிருக்கின்ற உங்களுடைய அத்தனை பேரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எங்கள் அனைவரையும் ஒரு திருவாவியின் அன்பில் நிறைவு பெறச் செய்திருக்கிறோம். தந்தையே, நீர் உலகில் படம் அழைத்துக் கொண்டு ரெஜினா, ஆனந்த, சீலி, லாசர் என்னும் மரியாதைகளை நினைவு கொடுத்தார்கள். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை கொடுக்க செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் பேர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த அன்புக்குரியவர்களையும் யார் நினையாத ஆமாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கக்கூடிய நினைவு முழுவதும் திருமுக பணிகளை ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாய் மாற்றிருக்க மரியான் எங்கள் பாதுகாவலை உறுதன்னை அவருடைய கணவன் எங்கள் பாதுகாவலருமான தந்தை வளர்ந்தார் புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் வந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்த்தி வரவர்கள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவரே, தீமை அழைத்ததிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் எமீன்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருப்புதர்களுக்கு வழங்கியது. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநாமை உயிர் கொள்வதற்கு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றும் அளித்தருள்கிறாங்க என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் பெருமாள் இயேசு நமக்கு வருகின்ற அமைதியை பயன்படுத்துவோம். இதோ இறைவனின் சபை உலகின் பாவங்களை போக்குகிறது. நம் உள்ளத்தில் எப்போதும் பிரசன்னமாக இருக்கிறது. இது சம்மை விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர்.
லூர்து அன்னை அன்பியும் லூர்து மாதாவையும் அடுத்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பார்கள். நன்றி கூறி மன்றாடும். ஆண்டவரே, இவ்வுலகில் நிகழும் உமது அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எரிசலை முன்குறிக்கப்பட திருவிழமானீரே. அதனால் இவர்கள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது வாட்சிக்கு நிறைந்த இல்லத்திற்கு வந்து சேரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. அன்புடையவர்களே, மறைபரப்பு ஞாயிறு கேலண்டர் திருப்பதி முடிந்தவுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு பெற்றுக்கொள்ளுங்கள். மறைபரப்பு ஞாயிறு கேலண்டர் கொண்டு வந்திருக்கிறேன். எனவே வீடுகளுக்கு செல்வதற்கு முன்னால் வந்திருக்கிறவர்கள் அந்த நாள் காட்டியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yeah.